காசு தீருதுன்னா மிராக்கள் நடக்கணும். சம்பள நாள் வரட்டும், அது பிற வரட்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என் பணத்தை தேவன் சந்திக்கணும். அப்படி சந்திச்சாதான் உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் பொருளாதாரத்தில் மீண்டு வர முடியும். புரியுதுங்களா? சம்பளத்தை வாங்கி ஓட்டுற ஒரு கதை இருக்குது, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. கடன் வாங்கி ஓட்டுற ஒரு கதை இருக்குது, கைமாத்து வாங்கி ஓட்டுறது இருக்குது, அதெல்லாம் இல்லை. கர்த்தரை நம்பி சம்பளம் தீந்தா கூட கர்த்தரை பற்றுகிற விசுவாசத்தில், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுக்கு ஒரு பணம் வரும், வந்து அந்த தேவையெல்லாம் ஃபில் பண்ணும். மீதம் எடுக்கத்தக்கதாக ஆசீர்வதிப்பார். கேட்கிறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர். மீதம் எடுக்கத்தக்கதாக ஆசீர்வாதம். இதில் நீங்கள் வளராமல் இருந்தீங்கன்னா சம்பளம் வரும், சிரிப்பீங்க, சம்பளம் காலியாகவும் அழுவீங்க, சம்பளம் வரும், சிரிப்பீங்க, சம்பளம் காலியாகவும் அழுவீங்க, அதுக்கு ஒரு கடன் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க, அடுத்து கைமாத்து வாங்க ஆரம்பிச்சிருவீங்க, இல்லைன்னா சாப்பிடாம கொள்ளாமல் பிள்ளை வீட்டுகளெல்லாம் பட்னியாக போட்டுட்டு அப்படியே கிடப்பீங்க. விசுவாசத்தில் வளருங்க பிரதர், விசுவாசத்தில் வளருங்க சிஸ்டர். இப்படியே சம்பளத்தை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்க போகிறீங்களா? இப்படியே காலம்புறம் வறுமையிலே ஓட போகிறீங்களா? இல்லை இல்லை, உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். ஆமாம், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். காட்டு புல்லுக்கும் அழகாக உடுத்து வைக்கிற அப்பா இருக்கிறார். காக்கைக்கும் போஷிக்கிற தேவன் இருக்கிறார். நீங்கள் உச்சிதமான கோதுமையினால் திருப்தி ஆக்குன்னு இந்த மாதம் வாக்கு பண்ணியிருக்கு.